எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க. அந்த எஸ்எம்எஸோட டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், ஃபாண்ட் சைஸு, அந்த ஃபாண்ட்டோட கலர், ப்ளஸ் அந்த ஃபாண்ட்டோட பேக்ரவுண்ட் பிக்சர், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட பேர் வந்து கலர் டெக்ஸ்ட் எம்எஸ். அதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் கலர் டெக்ஸ்ட் எஸ்எம்எஸோட ஃபஸ்ட்டு பேஜு. இதில் உருதுலேயும் அனுப்பலாம், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி இருக்கணும், நான் இந்த கலர் செட் பண்ணுறேன். ஹாய், ஓகேங்களா? பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட கலர் சைஸ் என்ன பெருசு வேணுமோ பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், சாரி இது வந்து இன்னர் பிளர் எஃபெக்ட். அந்த டெக்ஸ்ட்டோட பிளர் எப்படி, பிளருன்னா அந்த கொஞ்சம் அவுட் சைட்லாம் இதாக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி சாலிட் பிளர். அதெல்லாம் வந்து இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். வேறு பொம்மைன்னா போட்டுக்கோங்க. மெசேஜ், இண்டிகேஷன், இமேஜு. இது வந்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைலு, ஓகேங்களா? இவ்வளோ இது இருக்குது. அடுத்தது பேக்ரவுண்டு செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணிக்கலாம், இப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நான் இப்படி சும்மா எதனா அது ஒன்று வைக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை எஸ்எம்எஸ்ஸு எப்படி வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்குது. மேலே ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. எஸ்எம்எஸ், ஓகே. வாட்ஸ்அப் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.